பொதுவா சிம்மம்னா கோவக்காரங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சிம்மம் வந்து கோவக்காரங்க இல்ல, நியாயக்காரங்க. நியாயத்துக்காக போராடுறது தான் சிம்மம். நான் நல்லத தான் பேசுறேன், நான் உண்மைய தான் பேசுறேன். என்ன ஏன் கோவம்னு சொல்றீங்க? நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே! அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கவங்க தான் சிம்மம் ஆக்சுவலா. அ சிம்மம்ங்கிறது சிங்கம் இல்லையா? சிங்கம் தேவையில்லாம வெளிய வராது. அது அதோட குகையில தான் இருக்கும். தேவையில்லாம வெளிய வரவே வராது. என்னைக்கு அதுக்கு உணவு தேவைப்படுதோ, பசிக்குதோ அப்பதான் குகைய விட்டு வெளிய வரும். அதுக்கு வயிறு ஃபில் ஆயிட்டா நம்ம அது பக்கத்துல போனாலும் அது நம்மள டச் பண்ணாது. நம்ம ஜூலயே கூட பார்க்கலாம். அது பாட்டுக்கு அது வேலைய பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு வயிறு ஃபில் ஆயிட்டா. அதுபோல தான் சிம்ம ராசிக்காரவங்க. அவசியம் இல்லாம யார்ட்டயும் கோவப்படுறதோ, அவசியம் இல்லாம யார்ட்டயும் தேவையில்லாத டாக்கு எதுவுமே இருக்காது. தேவையில்லாம பேசவும் மாட்டாங்க. சிம்மத்துல மகம், ஜகமாலும் உத்திரம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தையும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா 1 ஏக்கர் நிலமும் இருந்தா நீ தான் பணக்காரன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. முன்னோர்கள் ஒண்ணும் முட்டாள்கள் இல்ல. அதே மாதிரி நம்ம வாழ்வியல் எக்ஸாம்பிள் நெறையா பார்க்கலாம். நம்ம பழைய ஃபார்மர் சிஎம் ஐயா அம்மா வந்து மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி. சரிங்களா? மகத்தில் பிறந்த மகராசின்னு அவங்கள சொல்றாங்க. நேச்சராவே அவங்களுக்கு பேர் அவங்களா வச்சுக்கல. சரிங்களா? பெண் சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அது ஏன்? அது வந்து மக்கள் குடுத்த பேரு. அது மாதிரி இயல்பாவே அவங்களுக்கு ஒரு நேர்மை, நியாயம், எதையும் எதிர்த்து நிக்கிற தன்மை, சிம்மத்துக்கிட்ட ஒரு அகந்தை இருக்கும் சார். அந்த அகந்தை தான் சிம்மத்துக்கு அழகு. எப்படி பாகுபலி படத்துல சொல்லுவாங்கல்ல, என் மருமகளுக்கு சிவகாமியின் மருமகளுக்கு இந்த அகந்தை கூட அழகுதான்ற மாரி சிம்மத்துக்கு அழகே அந்த அகந்தை தான். அந்த அகந்தை ரொம்ப அழகு. அது நியாயமான அகந்தையும் கூட. தேவையில்லாத ஒரு தலக்கணம், மண்டக்கணம் அது சிம்மத்துக்கிட்ட இருக்காது.